தமிழக வெற்றிகளாக பிஜேபி நடந்துருக்கோம். பிஜேபி தமிழக வெற்றிகளாக நிறைய முரண்பாடு இருக்கு. எப்படிங்க நீங்க பிஜேபி தமிழக வெற்றிகளாக மென்மையா இருக்கிறீங்க, அவங்களோட எல்லாருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அவங்க முழுக்க முழுக்க முரண்பாட பேசுறது. அதாவது எங்களை பொறுத்தவரை யாரையுமே எப்பொழுதுமே தீவிரமாக எதிர்க்கிறது இல்லை, கொள்கை அளவில் தான் எதிர்க்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் எந்த எதிர்ப்பும் எங்களை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலும் கிடையாது, இனிமேலும் அது இருக்காது. அவர்களை பொறுத்தவரையில் என்ன சொல்ல, நாங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. கரூரில் நடந்த சம்பவத்திற்கு அது யாராக இருந்தாலும், நாளைக்கு நீங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டதாக இருந்தாலும் ஒரு தனி மனித தாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசினேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூட என்ன பேசினாங்கன்னா, முதல்ல அவங்க எடுத்தோன்னே அதற்கு அந்த தீர்மானத்தை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதிமுக சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 12 மணிக்கு வருவதாக இருந்தது, ஆக 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். 7 மணி நேரம் காலதாமதம் ஆனதால் நிறைய பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, பாதி பேர் மயக்கத்திலே இருந்தார்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார். பேசும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 5 டிஎஸ்பி 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் அப்படின்னு பேசினாங்க. போலீஸ் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அதை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் வெளிநடப்பு செய்தாங்க. அதனை தொடர்ந்து நாம் பேசும்போது முதலமைச்சர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு. 12 மணிக்கு வருவதாக இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் மதிப்பூர் விஜய் அவர்கள் 7 மணிக்கு வந்தார்கள். இதில் முதலமைச்சர் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நான் பேசினேன். அதன் பிறகு நான் பேசும்போது 5 டிஎஸ்பி 500 போலீஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க. அது முற்றிலும் தவறு. அங்க எந்த ஒரு போலீஸ் கூட கிடையாது. எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துற எந்த இடத்துலயும் போலீஸ் கிடையாது. ஆனா இப்போ சமீப காலமா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்ப எல்லா இடத்துலயும் காவல்துறை, இன்னைக்கு கூட நேற்று நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க, இன்னைக்கு நிறைய காவல்துறை வந்திருக்கு. ஆனா மதுரையில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 5 லட்சம் பேர் கலந்து கொண்டதில் ஒரு காவல்துறை கிடையாது. ஆனால் அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது அங்க இருந்த எல்லோருமே அந்த சேரை அடுக்கி வச்சு அங்கிருந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வந்திருந்த எல்லோருமே சுத்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோட போனாங்க. இதுக்கு முன்னால எந்த கூட்டம் நடத்தணும்னாலும் அது அதிமுகவா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். எங்களுக்கு கொடி கட்ட அனுமதி கிடையாது. இப்பொழுதுதான் அனுமதி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவர்களுக்கு ஆதரித்தும் பேசவில்லை, அவர்களை எதிர்த்தும் நான் பேசவில்லை. நான் விந்தையிலும் விந்தையான விஷயம். ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. ஆதவர்ச்சின் பணம் இருந்தா பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறாராங்கிறது தெரியல. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் இல்லை. ஏதோ கூட்டத்தை கூட்டி கூட்டம் வர்றதுனால எல்லாரும் இப்போ கூட்டம் கூட்டா தேர்தல் இப்போ கூட்டம்னா நிறைய கூட்டிடலாம். ஆட்சிக்கு வரணும், மக்களுடைய நன்மதிப்பை பெறணும், சட்டமன்ற உறுப்பினர் வரணும். அதனால போட்டிங்கிறது யார் என்பது பாரதிய ஜனதா கட்சி 300 நாடாளுமன்ற உறுப்பினர் மேல இருக்கும், 1200 எம்எல்ஏக்கள் மேல இருக்கும். எங்களுடைய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சி ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.